சிஎஸ்கே டீமோட ஸ்ட்ரென்த் வந்து சேப்பாக்கில் ஆட போகிறாங்க. அதுக்கேற்ற ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்கன்றது தான் கண்டிப்பான ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட பேசினேன். பர்சனலாக பேசும்போது சொன்னார், ருத்ராஜ் அவ்வளவா ஸ்பின்னர் நம்பவே மாட்டார். ஸ்ட்ரென்த்னா எதை சொல்கிறீங்க? அதே தான், இப்போ வீக்னஸ்னு எதை சொன்னோமோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. தோனி கீப்பிங் நிற்கிறாரு இல்லை கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வேற பவுலராக தான் தெரிஞ்சு. நூர் அகமது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்கு. ஏன்னா அது நல்லா போட்டுட்டு இருந்தாரு. இந்த தடவை கண்டிப்பா சத்தம் பத்தாது விசில் போடு. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். எங்களோட சுஜித் ப்ரோ இருக்காரு. அதாவது நம்ம கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு ஐபிஎல் டீமை எடுத்து அதற்கான ப்ரீவியூ ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, பிளேயிங் 11 அண்ட் அதற்காக ஒரு பாட்டை வந்து அவர் டெடிகேட் பண்ணுவார். இன்னைக்கு டிஜே மாதிரி இந்த எபிசோட் ஃபுல்லாவே அவர் வந்து சாங் டெடிகேட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். தோனிக்கு ஒரு 3 பாட்டு, ருத்ராஜுக்கு 2, ஜடேஜாவுக்கு 1, டீமுக்கு சேர்த்து ஏதாச்சும் நீங்க பார்த்து பண்ணினா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீமோட ஸ்ட்ரென்த் சொல்லிடுங்க. சிஎஸ்கே டீமோட ஸ்ட்ரென்த். சிஎஸ்கே டீமோட ஸ்ட்ரென்த் வந்து சேப்பாக்கில் ஆட போகிறாங்க. அதுக்கேற்ற ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்கன்றது தான் கண்டிப்பான ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டெம்ப்ளேட்ல அதுவாக தான் இருந்திருக்கு. ருத்ராஜ் கேப்டன் ஆனதுலேருந்து அவர் ஸ்பின்னை அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்றது ஒரு இஷ்யூவாக சொல்லப்பட்டது. பட் இப்போ இருக்கிற ஸ்பின்னர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றனால அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இதை முன்னாடியே சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. நீ கண்டிப்பாக இந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒரு 12 ஓவர் போட்டே ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த். இப்போ நான் சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட பேசினேன். பர்சனலாக பேசும்போது சொன்னாரு, ருத்ராஜ் அவ்வளவா ஸ்பின்னர் நம்பவே மாட்டாரு. பிகாஸ் அவருக்கு பெருசா ஸ்பின்னு வராது, அதனால அவர் ஸ்பின்னர் நம்புறது கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. அது இல்லாம ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் வந்தோம் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க தான். பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு? அது வீக்னஸ் தானா இல்ல சமாளிச்சிருவாங்களா? அது எப்படின்னா எல்லா டீமுமே வந்து அவங்கவுங்க ஹோம் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டீமும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்றதுனால அங்கே பிரச்சனை வராது. அண்ட் எப்போதுமே சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா 7 மேட்ச் சேப்பாக்கில் இருக்குன்னா அதில் 6 இல்லை 5 ஜெயிச்சிருவாங்க. மிச்ச இடங்கள்ல இருக்கிறதுல ஒரு 2-3 ஜெயிச்சாலே குவாலிஃபை ஆயிடலாம், பிளே ஆஃப் போயிடலான்றதுனால தான் ரொம்ப கன்சிஸ்டண்டா எல்லா தடவையும் பிளே ஆஃப் போகிற டீமா சிஎஸ்கே இருக்கு. ஸோ அதனால அங்க பிரச்சனை வராது. மேபி வேற ஏதாவது ஒரு ஸ்மால் கிரவுண்ட்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலிங்கை அசிஸ்ட் பண்ற கிரவுண்ட்ஸ்ல வேணா இவங்களுக்கு இஷ்யூ வரலாம். இல்ல ரொம்ப பிளாட்டான பிச்சஸ்ல வேணா பிரச்சனை வரலாம். அங்க சிஎஸ்கேவோட பவர் ஹிட்டிங் வந்து ஒரு மேபி பிரச்சனையா வரலாம். ஓகே, பவர் ஹிட்டிங் வீக்னஸ் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பெருசா அடிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வீக்னஸ் தான். வீக்னஸ் போதும், இதுக்கப்புறம் வேணா அவங்க கிட்ட கோச்சிப்பாங்க. ஸ்ட்ரென்த்னா எதை சொல்றீங்க? அதேதான், இப்போ வீக்னஸ்னு எதை சொன்னோமோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி, நிறைய கட்டர்ஸ் போடக்கூடிய, நல்லா யோசிச்சு போடக்கூடிய அண்ட் பவர் பிளேல ஸ்விங் பண்ணக்கூடிய ஓரளவு பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 12ல இருந்து ஈவன் அதுக்கு மேல கூட யாரையாவது வச்சு போடலான்ற அளவுக்கு ஒரு நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது பெரிய பெரிய ஸ்ட்ரென்த்து. ஸோ இவ்வளோ நல்லா பவுலிங் போட்டீங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் வந்து ஒரு 160, 170 இல்லை 180 தான் இருக்க போகுதுன்னா அப்போ பவர் கேம் தேவைப்படாது. அப்போ வந்து ஒரு ஆங்கர் பண்ணி ஓரளவுக்கு இன்டென்ட்டோட ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் தேவைப்படும். அந்த பேட்ஸ்மேன் வந்து இந்த செட்டப்ல கொட்டி கிடக்காங்க நிறைய டாப் ஆர்டர்லன்றதுனால அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. பட் ஒரு 220 இல்லை 200+ எல்லாம் அடிக்கணும் அப்படின்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல எய்தர் ருத்ராஜோ இல்லை யாராவது ஒரு பெரிய 100 அடிச்சு இன்டென்ட் காட்டினாதான் போக முடியும் அப்படின்றதுனால அதுதான் அவங்களோட வீக்னஸ். பட் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஸ்ட்ரென்த் தான் வீக்னஸ், வீக்னஸ் தான் ஸ்ட்ரென்த். எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. அண்ட் இந்த டீமோட ஒரு 11 எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபியூஷனான டீம் வந்து 11 செட் பண்றதுக்கு இதுதானு எனக்கு தோணுது. ஏன்னா இவரை கொண்டு வரலாம், அவரை கொண்டு வரலாம்னு எல்லாம் சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸா வச்சிருக்காங்க. ஸோ 11 எப்படி இருக்க போகுது? அதுதான் மும்பைக்கு இருக்கிற அதே பிரச்சனை இங்கேயும் இருக்கு. யாரு ஓப்பனர்? அங்க எப்படி ரிக்கில்டனா, வில் ஜாக்சன்ற மாதிரி இங்க வந்து ஓப்பனர் யாரு அப்படின்றது அது இங்க மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா நியூசிலாந்து டீமுக்குமே அந்த பிரச்சனை வந்தது. அந்த டீம்ல இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னாடி கான்வேயா, ரச்சின் ரவீந்திராவா, கான்வேவை வச்சுட்டு கூட யார் ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ரச்சினை வச்சுட்டு வேற யாரும் இங்க ஆடலாம், கான்வே வெளியே உட்கார வச்சுட்டு
அப்படின்ற மாதிரி கான்வேய வெளியில உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா ரச்சின் ரவீந்திரா இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. அண்ட் பவுலிங்லயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா அப்படின்றனால நியூசிலாந்து வந்து ஒரு ஓடிஐ டீமுக்கு ரச்சின் ரவீந்திராவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ கன்சிடரிங் T20 கிரிக்கெட்னு வரும்போது ரச்சினோட பவுலிங்கும் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. அண்டு ரச்சினை விட கான்வேக்கு வந்து ஒரு இன்டென்ட் காட்டக்கூடிய ஒரு கேம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கன்வெர்ட் பண்ணி அடிக்கக்கூடிய ஆளு இருக்காரு. அண்ட் போன தடவை சிஎஸ்கேக்கு ரச்சின் ரவீந்திரா ரொம்ப இன்டென்ட் காட்ட ட்ரை பண்ணாரு. ஆனா பெருசா ஒன்றும் படல. அவர் அடிச்ச மேட்சஸ்லயுமே நிறைய எட்ஜ் பட்டோ இல்ல கேட்ச் விட்டோ தான் போனாங்கன்றனால எனக்கு தெரிஞ்சு இந்த ருத்துராஜ் தேவன் கான்வேன்ற அந்த ஓப்பனிங்க மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்பர் 3ல கொண்டு வரலாம் ரச்சின் ரவீந்திராவை. பட் அதுவும் எடுத்த உடனே ஒரு ஆப்ஷனா இருக்காது. ஏன்னா இப்ப ராகுல் திரிபாதி நம்பர் 3 வந்துருவாரு. அவரை அதுக்கு கீழே இறக்குனீங்க அப்படின்னா அவரோட இம்பாக்ட் சுத்தமா போயிடும். ஸோ அதனால கான்வே, கெய்க்வாட், ராகுல் திரிபாதி தான் வந்து நம்பர் 3 வருவாரு. நம்பர் 4ல வந்து ஆறுசாமி, ஆமா சிவம் டூபே தான் வரணும். மேபி பவுலர்ஸ் எப்படி இருக்காங்கன்றத பார்த்துட்டு அந்த நம்பர் 4 நம்பர் 5 எப்போதுமே ஃபிளெக்சிபிளா தான் வச்சிருப்பாங்க சிஎஸ்கேல. ஸோ அதுலதான் இப்ப தீபக் ஹூடா வராரா விஜய் சங்கர் வராரா அப்படின்றது தெரியல. ஓகே, எனக்கு ஏதோ தீபக் ஹூடாவோட நான் வந்து விஜய் சங்கரை பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தோனி அவரை தான் பேக் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். பிராக்டிஸ்ல வந்து அவர் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஹூடாவை நம்ம பெருசா பிராக்டிஸ்லயே பார்க்க முடியல. ஸோ மேபி விஜய் சங்கருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா தோனி வந்து நிறைய அந்த மோனுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவர் சொந்தக்காரர் தான் அதனால. ஆனா அவரை பிளேயிங் லெவல்ல தான் ஆட வைக்கல. அப்படி பார்த்தா ஸோ அதுக்கும் இதுக்கும் அவ்வளவு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. பட் எனக்கு ஏதோ கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போதும் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இவ்வளவு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கங்கும் போதும் எனக்கு ஏதோ விஜய் சங்கரை தான் வந்து ஆட வைப்பாங்கன்னு தோணுது. தமிழ்நாடுக்கு அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன் பவுலிங் அண்ட் பேட்டிங் நல்லா. ஆமா, அண்ட் குஜராத்லயுமே வந்து அவரு ஒரு லாங் சிக்ஸஸ் அடிக்கிறாரு. அடிச்சா பெரிய சிக்ஸ் தான், அடிச்சா 95 மீட்டர் 100 மீட்டர் தான் அடிக்கிறாருன்றனால பெரிய கிரவுண்ட்ஸ்லயும் அவர் நல்லா ஆடுவாரு. அண்ட் அவரோட ஹோம் கிரவுண்ட்ன்றனால அவரை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு, நான் கேட்டுறப்பவே. சாம் கரனா ஜேமி ஓவர்டனா? இங்கிலாந்து டீம்ல எடுக்காத சாம் கரன், எடுத்தும் ஆடாத. எனக்கு என்னன்னா இது ஒரு நல்ல ஹெட்ஏக் டு ஹேவ் தான். ஒரு பவுலரா யோசிக்கும் போதோ சேப்பாக் பிச்சில் அப்படின்னு யோசிக்கும் போது சாம் கரனை விட ஜேமி ஓவர்டன் சேப்பாக்ல நல்ல எஃபெக்டிவா இருப்பாரு. ஆனா ஒரு பியூர் பேட்டரா இப்ப வந்து இங்கிலாந்து டீம்லயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் பேட்டரா இருக்கிறது இப்ப சாம் கரன் தான். எனக்கு தெரிஞ்ச வெறும் பேட்ஸ்மேனாவே அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே ஆட வச்சிருக்காங்க, குறிப்பா ஓடிஐ கிரிக்கெட்னு பார்த்த வரைக்கும். ஸோ எனக்கு என்னமோ அவரோட கரண்ட் பேட்டிங் ஃபார்மை பார்த்து அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் சிவம் டூபே தவிர அடுத்து பார்த்தா உங்களுக்கு ஜட்டு தான் கீழே இருக்கிறாரு இந்த மிடில்ங்கும் போது எனக்கு ஏதோ சாம் கரனை முன்னாடி கொண்டு போவாங்கன்னு தோணுது. இன்ஃபேக்ட் இன்னும் என்னன்னா விஜய் சங்கர் மாதிரி ஆட்களை ஆடாமலே கூட சாம் கரனே அந்த ரோல் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ கீழே வேற யாராவது ஒரு ஸ்ரேயஸ் கோபால் மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸை கூட எடுத்துட்டு வரலாம் விஜய் சங்கருக்கு பதிலாக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா சாம் கரன் இனிஷியல் லெவன்ல ஆடுவாரு. அண்ட் அவருக்கு பேக்கப்பா ஜேமி ஓவர்டன் இருப்பாரு. இல்ல அப்படியே மாறுதான்னு தெரியல. பேட்டிங் தான் ப்ரிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா சாம் கரனை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல பவுலிங் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஜேமி ஓவர்டன். ஜேமி ஓவர்டன் போடுற பவுலிங்க்கு சாம் கரன் அதை போட்டு போயிடுவாரா? இல்ல எனக்கு என்னமோ ரீசன்ட் ஃபார்ம்ல சாம் கரனோட கட்டர்ஸை விட ஜேமி ஓவர்டனோட கட்டர்ஸ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் சாம் கரனோட ஃபாஸ்டர் பால் வந்து 130 தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனா ஜேமி ஓவர்டனோட ஃபாஸ்டர் பால் வந்து ஒரு 140 வரைக்கும் இருக்குங்கும் போது அந்த ஒன் சேஞ்ச் பவுலரா அப்பப்போ வந்து ஒரு 2 ஓவர் போட்டு போறதுக்கு இவர் வந்து கொஞ்சம் பெட்டரான ஆள் தான். பட் சாம் கரன் ஆல்ரெடி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் சுட்டி குழந்தைன்னு அவர் கூப்பிடுவாங்கன்றனால இனிஷியலா சாம் கரனை இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மற்ற டீம்ல இல்லாத ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன இருக்குன்னா சிஎஸ்கேக்கு பிளேயிங் லெவன்ல கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னாலும் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. லைக் டு லைக் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப வந்து சாம் கரனுக்குன்னா ஜேமி ஓவர்டன் இருக்காரு, தீபக் ஹூடானா விஜய் சங்கர் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கும் இப்ப கான்வேக்குன்னா எடுத்தோன்னு அப்படியே ரச்சின் அவரோட பெட்டராவோ இல்ல அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் இருக்காருன்றதுனால பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் பத்திரானாவை கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. என்னதான் அவரோட ஆக்ஷன்ல சின்ன சேஞ்சஸ் இருக்கு, மற்ற லீக்ஸ்ல எல்லாம் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல போட்டு அடின்னு அடிக்கிறாங்கன்னாலும் தோனி கீப்பிங் நிக்கிறாரு இல்ல கேப்டன்சி பண்றாரு அப்படின்னா அவர் வேற பவுலரா தான் தெரிஞ்சிருக்கு. தோனிக்கு கீழே ஆடுறவங்க எல்லாருமே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். நீங்க வந்து முன்னாடி வீடியோலயுமே சொல்லியிருந்தீங்க ரகானேவோட ஃபார்ம்
அண்டர் தோனி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் ஒரு சில கேப்டன்ஸோ இல்ல கோச்சஸோ எப்படின்னா உன்னோட ரோல் இதுதான் சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அதுல பிரச்சனை இருக்காது. இப்ப அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி கேப்டன்ஸையோ இல்ல கீப்பர்ஸையோ ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்றனால பத்திரான ஆடுவாரு. அப்படி இல்லைனாலும் நேத்தன் எல்லிஸ் வந்து எப்படி சொல்ல வேற வழியே இல்லாம ஆட வைக்கிற மாதிரியான பவுலர் கூட கிடையாது. அவருமே டிசர்விங் டு பி 11ல இருக்கிற மாதிரியான சூப்பரான பவுலர் தான். அண்ட் அவரோட கட்டர்ஸும் சரி எல்லாமே வந்து சேப்பாக்ல பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றனால பத்திரானா இனிஷியலா ஆடுவாரு. மேபி அவருக்கு இன்ஜுரி ஆனாலோ இல்ல அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனாலோ நேத்தன் எல்லிஸை கொண்டு வரலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சிஎஸ்கே நல்லபடியா பண்ணிருக்கிறது என்னன்னா அவங்களோட 11 பேக் பண்ணுவாங்க. எஸ் கண்டிப்பா. ஏதோ ஒரு மேட்ச் கான்வே அடிக்கலாம் தூக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச் பத்திரானா நல்லா வந்து போலாம். லாஸ்ட் டைம் அதை பண்ணி தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் இது வரைக்கும் சிஎஸ்கே காலங்காலமா என்ன நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அந்த ரெண்டையும் போன வருஷம் பண்ணல. ஒன்னு அந்த 11 பேக் பண்ணல, இன்னொன்னு ஸ்பின்னர்ஸை பேக் பண்ணல. இந்த ரெண்டையுமே இந்த தடவை பண்ணாங்க அப்படின்னா ஸோ அஸ்வின் ஜட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பேட்டிங்லயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, பவுலிங்லயும் நல்லா போட்டுருவாங்க. எல்லா ஓவர்ஸுமே போடக்கூடிய திங்க் பண்ற பவுலர்ஸ்ன்றனால பிரச்சனை கிடையாது. நூர் அகமது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. ஏன்னா அவர் நல்லா போட்டுட்டு இருந்தாரு எல்லா இதுலயும். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பாகிஸ்தான்ல ஆடினாருன்றனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லையே தவிர அவர் ஸ்பின் அசிஸ்ட் ஆகிற பிச்சர்ஸ்ல சூப்பரான பவுலர் தான். ருத்துராஜ் அவரை ட்ரஸ்ட் பண்ணுவாரா மாட்டாரான்றது ஒரு பிரச்சனை. அண்ட் அவருக்கு ஆப்ஷனாவுமே நான் சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. ஸோ மேல ரச்சின் ஆடினாருன்னா இங்க ஸ்ரேயஸ் ஆடுவாரு. இல்ல மேல வந்து ராகுல் திரிபதி ஆடுறாரு இல்ல விஜய் சங்கர் ஆடுறாரு அப்படின்னா கீழே வந்து நூர் அகமது கண்டிப்பா ஆடிடுவாரு. கலீல் அகமது இருக்காரு. கலீல் அகமதுக்கு 2 பேக்கப் இருக்காங்க. ஒன்னு வந்து முகேஷ் சௌத்ரி இருக்காரு, புவர் மேன் ஸ்டார்க் அவர் இருக்காரு. அண்ட் இன்னொன்னு குர்ஜப்னீத் சிங் இருக்காரு. அவரை பயங்கர ஹையா ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரே மேட்ச்ல போட்டு பொழந்து அவரோட இதையே கொஞ்சம் முடிச்சு விட்டாரு. ஸோ இது ஒரு நல்ல 11 தான். சேப்பாக் பிச்சுக்கு ஒரு சூப்பரான 11. ப்ரொவைடட் கேப்டன்சியும் அந்த பிளேயிங் 11ம் கன்சிஸ்டண்டா பண்றாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போறதுன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டாஸ்க் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ரீசன்ட் சென்சேஷனா இருக்கிற அன்சுல் கம்போஜ் ஆட வைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான சான்சஸும் இருக்கு. எதர் அதான் இவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 2 பவுலர்ஸ் தான் தேவை. ஸோ ஒன்னு பத்திரானா ஆர் கலீல் வேரியேஷனுக்காக கொண்டு போகலாம். இல்ல நானா இருந்தா மேபி ரச்சின் மேல ஆடுறாரு அப்படின்னா எனக்கு நூர் அகமது தேவை அப்படின்னா போத் கலீல் அகமது அண்ட் அன்சுல் கம்போஜ். ஏன்னா 2 பேருமே நல்ல நியூ பால்ல சூப்பரா போடக்கூடிய ஆட்கள். மிடில் ஓவர்ஸ் பிரச்சனையே இல்லை, இவங்க சோக் பண்ணிடுவாங்க. பட் அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்னா டெத் பவுலிங்ல 2 பேருமே கொஞ்சம் அடி வாங்குவாங்க. அன்சுல் கம்போஜ் அடி வாங்குவாரு, கலீலும் அடி வாங்குவாரு. ஆனா அன்சுல் கம்போஜ் கண்டிப்பா ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா அவரு எடுத்தாலே 5 விக்கெட் எடுக்கிறாரு, 10 விக்கெட் எடுக்கிறாரு, 6 விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு நல்ல பவுலரா இருக்காரு. மும்பைக்கு விளையாண்டப்பையும் அவர் நல்ல ப்ராமிசிங்கான பவுலரா இருக்காருன்றனால இந்த பேக்கப்ஸ்லயோ இல்ல டேலண்ட் வைஸோ ஸ்கில் வைஸோ இந்த டீமுக்கு பிரச்சனையே கிடையாது. மேபி காம்பினேஷன்லயோ கேப்டன் எப்படி பிளேயர்ஸை ட்ரஸ்ட் பண்றாருன்றதுலயோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்கலாம். அண்ட் சிஎஸ்கேனாலே கேப்டன்சி மூலமாவே எக்கச்சக்கமான மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை கொஞ்சம் சுமாராக தான் கேப்டன்சி பண்ணார் ருத்ராஜ். இந்த தடவை அவர் நல்லா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் அவரோட ஃபார்முமே ஒரு சின்ன கன்சர்னா தான் இருக்கு. அந்த அளவுக்கு போன எல்லா மேட்சுமே அடிக்கிற ரேஞ்சில் ருத்ராஜும் ஃபார்ம்ல இல்லைன்றனால அதுவும் ஒரு சின்ன வரி தான். ஓகே, இந்த டீமுக்கான மார்க் எவ்வளோ, பிளே ஆஃப் வாய்ப்பு? ஓகே, இந்த டீமுக்கான மார்க் வந்து ப்ரொவைடட் இவங்க சேப்பாக்ல ஆடுறாங்க அப்படின்றனால கண்டிப்பா ஒரு 76 இல்ல 78 வரைக்கும் கூட நான் தருவேன். பிளே ஆஃப்க்கான சான்சஸும் நிறைய இருக்கு. ரொம்ப சுமாரா ஆனாலே அவங்க பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க பிளே ஆஃப்க்கு. ஓகே, 4 சாங்கா 5 சாங்கா எத்தனை சாங் போட போறீங்க? இல்ல இது வரைக்கும் டிஜே போட்ட பாட்டெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு போட்டுருவாங்க. இந்த தடவை வந்து அஸ்வின் உள்ள போயிருக்காரு அப்படின்றனால இவங்களுக்காக 1000 ஜன்னல் வீடு இது அன்புடன் வாழும் கூடு ஆலமரத்து விழுது அதன் ஆணி வேறு யாரு அப்படின்னு அந்த அப்பத்தாவை பாருங்க மாதிரி அந்த அப்பத்தாவுக்கு பதிலா எங்க எம்எஸ் தோனிய பாருங்க அப்படின்னு அவர் ஒரு ஆலமரமா இருப்பாரு. அந்த மார்ஸ் கோட்ல எல்லாம் வந்து டெஃபினெட்லி நாட் ஒன் லாஸ்ட் டைம் அதெல்லாம் போடுறாரு. ஸோ மேபி இந்த தடவை பாட்டை மார்ஸ் கோட்லயே போட்ட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டிஜே எல்லாம். அண்ட் இந்த தடவை கண்டிப்பா சத்தம் பத்தாது விசில் போடு அந்த பாட்டு எல்லா இடத்துலயும் ஒழிக்கும். எனக்கு ஏதோ அஸ்வின் வந்து சிஎஸ்கேக்கு போயிருக்காருன்றது அவர் யூடியூப்லயே ரொம்ப ஆக்டிவா இந்த அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்றனால
அஸ்வின் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதும் அவர் இந்த யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்க போறாருன்றது நமக்கு ஒரு நல்ல என்கேஜ்மெண்டா இருக்க போது. இடையில ஜடேஜா வந்து ஏதாவது பாட்டு பாடுவாரு அவரோட யூடியூப் சேனல்ல இருக்கும்போது அதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அல்லா போல்ங்கிற மாதிரி இங்க ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் வந்து அஸ்வினால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கேக்காக தனியா ஒரு சீரிஸ் மஞ்சள் வெயில் மாலை இலைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரோமோலாம் ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆமா செமையா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்மளை விட ஒரு பெட்டர் யூடியூபருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, ஐபிஎல் டீம்ல சிஎஸ்கே வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல? ஆமா ஓகே சரி ஓகே. இது வந்து எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூஸா நிறைய வீடியோஸ்ல நம்ம ப்ரோ வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.